லிவிங் டுகெதர்ல இருந்து இன்னைக்கு வந்து 7 மாச கர்ப்பிணியா இருக்காங்க. என்னுடைய கர்ப்பம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான், என் குழந்தைக்கு அப்பா அவர் தான் அப்படின்றது வந்து வெளிப்படையாக அவங்க வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க. நீ மட்டும் தான் வேணும், குழந்தை வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. இது அதுக்கு பேர் சீட்டிங் அப்படி சார்? லிவிங் டுகெதர் அப்படின்றதுன்றது வேறு. அதுவே வந்து 2 பேர் ஒன்றா இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தை ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு உண்டான ஜீவனாம்சம், அந்த பொண்ணுக்கு உண்டான ஜீவனாம்சம் இப்போ ஏமாத்திருக்கார் அவர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து வன்கொடுமை இதெல்லாம் வந்து வந்துடும். உண்மையாகவே ஜுடிஷியல் செப்பரேஷன்னா என்ன ஆர்டர் இவர் வச்சுருக்காரு, அந்த ஆர்டரை படித்து பார்த்தா தான். என்னதான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்தால் கூட எனக்கு சம்மந்தம் இல்லை. இல்லைங்க, அதாவது சம்மந்தம் என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபோட்டோ வீடியோலாம் வெளியிட்டிருக்காங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பிரபல சமையல்கலை நிபுணர் சொல்லலாம், மாதம்பட்டி ரங்கராஜ். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சமையல் கலையில் வந்து கொடிக்கட்டி பார்க்கிறாரு. அவருக்கு இன்னைக்கு தொடர்பாக ஒரு ஜாய் கிறிஸ்டாங்கிற ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து திருமணம் பண்ணி ஏமாற்றிட்டாரு, நான் 7 மாத கர்ப்பமாக இருக்கேன், என் குழந்தைக்கு அவர் தான் அப்பா, எனக்கு அவர் தான் புருஷன் அப்படின்னு இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இது எப்படி சார் பார்க்குறது? ஆல்ரெடி முதல் மனைவி இருக்கிறாங்க, இப்போ 2வது மனைவியாக இப்போ ஏதோ வாழ்ந்துருப்பாங்க போல், 2 வருஷம் வாழ்ந்தேன் அப்படிங்கிறாங்க. இது எப்படி சார் அந்த கேஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவருக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி 2 பசங்க இருக்காங்க, பசங்க இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அம்மா கிட்ட வந்து முறைப்படி வந்து பிரிஞ்சு வந்து தான் இவர் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுருந்தாங்கன்னா அது கரெக்டு. ஆனால் அவர் சொல்லியிருக்காங்க ஜுடிஷியல் என்ன செப்பரேஷனில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்பரேஷன் அப்படின்றது அவர் உண்மையாகவே ஆர்டர் ஏதாவது வாங்கியிருக்காரா என்னன்றது வந்து தெரியல. ஸோ அந்த இன்ன வரைக்கும் அவங்க பிரிக்கல சார் எனக்கு தெரிஞ்சு. அதான், ஸோ அது வந்து முறைப்படி வந்து விவாகரத்து வாங்காமல் இந்த மாதிரி வந்து இருந்தாங்க அப்படின்னா அது வந்து சட்டப்படி தப்பு அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். 2வது இப்போ இந்த ஜாய் கிறிஸ்டா அப்படின்ற அம்மாவோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து திருமணமாகி ஒரு 2 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த மாதிரியும், இப்போ அந்த அம்மா 7 மாதம் கர்ப்பமாக இருக்கிறதாகவும், இந்த கர்ப்பத்துக்கு காரணம் அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் தான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸில். ஸோ இவங்க போலீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து விசாரணை செஞ்சு உண்மை என்னன்றது வந்து வெளியில் வரும். எது உண்மையாகவே கல்யாணம் நடந்ததா இல்லை வந்து இவங்களை ஏமாத்திருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அதாவது வந்து முறைப்படி ஏற்கனவே திருமணமாகி அங்கே வந்து குழந்தைகள் இருக்கும்போது, ஸோ அங்கே வந்து முறையாக வந்து இவங்க வந்து பிரிஞ்சு கோர்ட் ஆர்டர் இல்லாமல் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இது விசாரணை இல்லை கேஸே வந்து வேறு பக்கம் மாதிரி வந்து திசை திரும்பும். இல்லை அது எப்படி சார் வேறு எப்படி சார் போகும்? ஏன்னா ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணல, முறைப்படி டிவோர்ஸ் பண்ணல முதல் ஒய்ஃபு, அவர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல். இப்போ 2வது அந்த 2 வருஷத்துக்குள்ள அவருடைய லிவிங் டுகெதர்ல இருந்து இன்னைக்கு வந்து 7 மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அப்படிங்கும்போது இது எப்படி சார், இது வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்களா? இது எப்படி சார் அந்த கேஸு? இல்லை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்களா அப்படின்றது வந்து அது அப்பாற்பட்டு தான் வந்து கல்யாணமே ஆயிருக்கு அப்படின்னு ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோயிலில் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படிங்கிறாங்க. இல்லை கோயிலில் வந்து திருமணமானதாக வந்து அந்த பொண்ணு சொல்லுது. ப்ளஸ் 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போது நான் 7 மாத கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவருக்கு வந்து அது பிரச்சனையாக வந்து முடியும். இல்லை என்ன பிரச்சனை வருது சார்? இல்லை பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி ஏமாத்திட்டார் அப்படின்னு தானே இப்போ அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அப்போ ஏமாத்திட்டு தான் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி விசாரணை செய்வாங்கள்ல. விசாரணை செஞ்சு அதுக்குண்டான தண்டனை என்னவோ அது வந்து கொடுப்பாங்க ஒரு பக்கம். 2வது இப்போது முதல் மனைவி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த அம்மா வந்து இப்போ வந்து என்ன ஏமாற்றிட்டாரன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து வெளியில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது விஸ்வரூபம் எடுக்கும் ஒரு பக்கம். 2வது இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது தெரிஞ்சிருந்ததா தெரியாமல் இருந்ததா, இல்லை அவங்களுக்குள்ள வந்து முதல் மனைவிக்கும் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததா, இதெல்லாம் வந்து தெரியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து எப்படி இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு இருந்தாங்களா இல்லை தெரிஞ்சு நடந்ததான்றதெல்லாம் தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து வெளியில் வந்திருக்கு. வெளியில் வரும்போது உண்மையாகவே இப்போது இவங்க வந்து இந்த அம்மா வந்து சொல்கிறத வந்து இந்த ஜாய் கிறிஸ்டா அப்படின்றவங்க வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படின்றத வந்து வாங்கியிருக்காங்க, வச்சுருக்கிறதா வந்து சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே கோர்ட் ஆர்டர் ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்றது வந்து விசாரணையில் தான் தெரிய வரும். இப்போ எதுவும் நமக்கு வந்து தெரியல.
இப்போ அவங்க கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி கேஸ் வந்து நகரும், அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நகரும். இல்லை அப்படி தப்பாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து ஏமாத்தின குற்றத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் மேலே தக்க தண்டனை வந்து எடுப்பாங்க. ஒரு மனைவி உயிரோடு இருக்கும்போது, அதான் டிவோர்ஸும் ஆகாம்போது இப்போ இன்னொரு பெண்ணோட வாழ்ந்து அதுக்கு குழந்தை உருவாயிருக்கு சார், இது எப்படி சார்? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் மனைவி கிட்ட வந்து முறையாக வந்து விவாகரத்து வாங்காமல் இன்னொரு பொண்ணு கூட வந்து தொடர்பு இருக்கிறது வந்து சட்டப்படி குற்றம். அப்படி ஆனால் இப்போ யார் வேணாலும் விருப்பம் போட்டு வாழலாம் அப்படிங்கிறாங்களா சார்? அது உண்மைதானா? அது தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது லிவிங் டுகெதர் அப்படின்றதுன்றது வேற, இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது வேற. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆகி அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் முறைப்படி கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் வந்து அடுத்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதோ இல்லை ஏதாவது லிவிங் டுகெதராக இருக்கிறதோ வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து அது சரி. ஆனால் முன்னாடி மனைவி கிட்ட வந்து முறையாக வந்து சட்டத்தில் வந்து டைவர்ஸ் வாங்காமலையோ இல்லை விவாகரத்தை கொடுக்காம வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து சட்டப்படி தப்பு. லிவிங் டுகெதர்ன்றது வேறு. அவங்க லிவிங் டுகெதர் அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ஆண் வந்து கூட இருக்காங்க, அவ்வளோதான். அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா முறைப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவே வந்து 2 பேர் ஒன்றா இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தை ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு உண்டான ஜீவனாம்சம், அந்த பொண்ணுக்கு உண்டான ஜீவனாம்சம், இது எல்லாமே வந்து அந்த ஆண்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்றது வந்து சட்டங்கள் வந்து சொல்லுது, ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சொல்லுது. இது வந்து தனி. இன்னொரு பொண்ணை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது அப்படின்றது வந்து சட்டப்படி குற்றம். அது வந்து பார்த்திங்கன்னா பயகமின்னு சொல்லுவாங்க. பயகமின்றது வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே வந்து இது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுடைய கம்ப்ளைண்ட் வந்து இப்போ இந்த பொண்ணு வந்து இப்போ இந்த அம்மா அந்த ஜாய் கிறிஸ்டலும் இப்போ ஏமாத்திருக்கார் அவர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து வன்கொடுமை, இதெல்லாம் வந்து வந்துடும். இப்போ இதெல்லாம் வந்து வந்துரு சார். பட் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி ஒரு ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்கான்னு தெரிஞ்சுதான் இந்த பொண்ணு அவரோட பண்ணியிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு. இப்போ அந்த அம்மா வந்து சொல்கிறாங்கல்ல ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படின்றது வந்து என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வந்து அந்த அம்மா ஜுடிஷியல் செப்பரேஷன்ன்றது எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. ஏன்னா உண்மையாகவே கோர்ட் ஆர்டர் ஏதாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது இவங்க 2 பேருக்குள்ளான ஒரு பிரச்சனையாக தான் வந்து இருக்கும். உண்மையாகவே வந்து ஏதாவது ஜுடிஷியல் செப்பரேஷன்ன்றது வந்து ஆர்டர் ஏதாவது என்ன டிவைஸ் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரா இல்லை வந்து என்னன்றது தெரியல. அவங்க எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்றது தெரியல. அவர் என்ன ஆர்டர் காப்பி வச்சுருக்காருன்னு தெரியல. அந்த முதல் மனைவிக்கும் இவருக்கும் என்ன ஒரு ஆர்டர் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இவங்க 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனையாகவே வந்து அது மாறும். அப்படி பிரச்சனையாக மாறும்போது இந்த பொண்ணை ஏமாத்துறதுன்றது வந்து இது வந்து செப்பரேட் ப்ரொசீடிங்ஸு. ஏமாத்துறது வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்ட்டு இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை அதான் சொல்லியிருக்கு இந்த அம்மா. என்னென்னா என்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி என்னை அனுபவிச்சு இப்போ நான் வந்து கன்சீவாக இருக்கேன், என்னை ஏமாற்றிட்டாரு. இல்லை இப்போ கல்யாணமே ஆயிருக்கு, கோயிலில் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு தானே அந்த அம்மா. கோயிலில் கல்யாணம் ஆகிருக்கு, என்ன வந்து இப்போது என் கூட 2 வருஷமாக என்னமோ வாழ்ந்துருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாழ்ந்துருக்கோம். அதை வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அது மூலயமா தான் நான் வந்து இப்போ என்னுடைய கர்ப்பம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான், என் குழந்தைக்கு அப்பா அவர் தான் அப்படின்றது வந்து வெளிப்படையாக அவங்க வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க. 2வது போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் சொல்கிறாங்க. இப்போ அவரை ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஏமாத்திருக்கிற இது உண்மையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு கேஸ் வந்து நடத்துவாங்க, சீட்டிங் கம்ப்ளைண்ட். ஆனால் இது போராடி இருக்கு போல சார். 2-3 வாட்டி போய் அவர் பார்த்துருக்க போல், அவர் தனியாக ஒரு ஸ்டுடியோவில் போய் பார்த்துருக்கு, அங்கேயும் அடித்து வட்டியிருக்காராம். எனக்கு நீ மட்டும் தான் வேணும், குழந்தை வேண்டாம் அப்படின்ட்டுருக்காரா. இது அதுக்கு பேர் சீட்டிங்கே அப்படி சார்? எப்படி? ஆமாம், இதெல்லாம் வந்து சீட்டிங், வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, இது எல்லாமே சேர்த்து வந்துடும் இல்லை, அதில் பிரச்சனைகள் ஒன்றுன்னா வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் தானே. இது அந்த பொண்ணு அடிச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இல்லையா. அது அப்போ அடிச்சது இருந்தது அப்படின்னா இது வந்து டொமஸ்டிக் வைலன்ஸு. ஸோ இது பல சட்டங்கள் வந்து இதில் வந்து வந்துடும். உண்மை விசாரணையில் இப்போ தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்து இதில் வந்து விசாரணை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே இந்த பொண்ணு வந்து ஏமாத்திருக்காங்களா, அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காரா, இல்லை இந்த மாதிரி அடிச்சிருக்கிறது உண்மையா, இல்லை குழந்தைன்னு இருக்கான்றது வந்து இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு
தந்தை அப்படின்ற பட்சத்தில் வந்து வரும்போது இது வந்து அந்த பொண்ணு இது 100% ஏமாத்தினதான் பின்னாடி வந்து வரும். அந்த மாதிரி வரும்போது இது அதில் இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவங்களுக்குள்ளே ஏதாவது சுமூகமாக வந்து முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து முடிஞ்சு போயிடும். இப்போ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, என்னதான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்தால் கூட எனக்கு சம்மந்தம் இல்லை. இல்லைங்க, அதாவது சம்மந்தம் என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபோட்டோ வீடியோலாம் வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டு தான் இப்போ வந்து நிற்கிறாங்க. அப்போ சொன்னாங்க இது இல்லை, ஏதோ மாதம்பட்டி ரங்கராஜ் ஏதோ பணம் காசு இருக்குது போல், அதான் பிளாக்மெயில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இல்லை, இப்போது ஒரு பொண்ணு வந்து இப்போ வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து கர்ப்பம் அப்படின்றாங்க. என்னுடைய கர்ப்பத்துக்கு காரணம் அவர் தான்றதை வந்து இப்போ சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து விலக முடியாது. உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு இது சிக்கல்கள் வந்து க்ரியேட் பண்ணும். ஆனால் நிறைய வழி இருக்குது இன்றைக்கி டெக்னாலஜியில் வந்து அந்த குழந்தைக்கு யார் தந்தை அப்படின்றதெல்லாம் நிரூபிக்கலாம் இல்லை, இவங்க எடுத்து அதெல்லாம் வந்து அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல. இப்போ விசாரணை வந்து நடக்கும். விசாரணையில் வந்து எது உண்மை பொய் அப்படின்றது வந்து இன்றைக்கி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அம்மா கிட்ட வந்து என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. இல்லை அவர்கிட்ட வந்து என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. உண்மையாக தப்பு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கேஸ் வந்து நகரும். சமரச பேச்சுவார்த்தை ஏதாவது முடிய வாய்ப்பு இருக்கா சார்? இது ஏதாவது செட்டில்மெண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லை எப்படி? இல்லை, அது வந்து 2 பேர் வந்து பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்க 2 பேர் வந்து எடுக்க வேண்டிய முடிவு. அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா அவங்க 2 பேருக்குள்ளே முடிச்சுப்பாங்க. இல்லை நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்வா, நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து வாழலான்னு சொல்லி முடிவு வரலாம். இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம். அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அப்படின்னு சொன்னால் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதை எது ஒன்று நம்ம இப்போ வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கேஸ் நகர தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு உண்டான விசாரணை எந்த பக்கம் போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை ஒருவேளை என் கூட தான் வாழணும், என்னை இப்போ சமீபத்தில் என்னை விட்டு போயிட்டாரு, என் கூட வர மாட்டேங்கிறேன், என்னை பார்க்கவே வர மாட்டேங்கிறேன் சொன்னாங்க. இப்போ என் கூட தான் வாழ டிமாண்ட் வச்சா எப்படி சார்? யார் கூட போக முடியும்? சட்டத்தில் இடம் இருக்கா? இல்லை முதல் மனைவி தான் ஒரிஜினலாக இது எப்படி சார்? இப்போ இது கூடயும் வாழலாமா எப்படி சார்? இல்லை, இப்போ இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குல்ல. ஸோ இந்த பொண்ணு வந்து வழக்கு தொடரும் இல்லை, வழக்கு தொடர்ந்து அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொண்ணோடையும் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லுவாங்கள்ல. உண்மையாகவே சட்டத்தில் இடம் இருக்கா? ஒரே இடத்துல 2 பெண்ணு கூட வாழ முடியுமா? அப்படி கிடையாது. அதாவது வந்து ஏற்கனவே இப்போ அவங்க ஏதோ ஜுடிஷியல் செப்பரேஷன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்க சொல்ல தெரியாமல் வந்து சொல்கிறாங்களா, நமக்கு வந்து இன்னும் புரியல. அதை வந்து உண்மையாகவே டிவோர்ஸ் ஆர்டரே வந்து ஏதாவது வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் மனைவி கிட்ட இருந்து டிவோர்ஸ் ஆர்டரே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் காப்பி வச்சுருந்து இந்த பொண்ணு கூட இருந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்னோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேஸ் ஃபைல் பண்ணுச்சு அப்படின்னா கோர்ட்டு வந்து சேர்ந்து வாழுங்கன்னு தான் சொல்லுவாங்க. உண்மையாக டிவோர்ஸ் வச்சுருக்கும் பட்சத்தில். இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பிரச்சனை வந்து வேறு மாதிரி, இது வந்து தன்னை துன்புறுத்துதாகவும் இல்லை சீட்டிங் அப்யூஸ் பண்ணதாகவும் தான் கேஸ் வந்து நடக்கும். கிரிமினல் கம்ப்ளைண்ட்டில் வந்து லான்ச் பண்ணிட்டு போவாங்க. அது முதல் மனைவி வந்து எந்த அளவுக்குன்னு தெரியல, நமக்கு வந்து பிரச்சனைகள் என்னன்றது தெரியல. உண்மையாகவே ஜுடிஷியல் செப்பரேஷன்னா என்ன ஆர்டர் இவர் வச்சுருக்காரு, அந்த ஆர்டரை படித்து பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.